ஆண்டவரே அப்பா மகனை உமது நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தாவே மகனை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகனுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிறதான அந்த குழந்தைக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த மகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. எப்பொழுதும் இங்கிருந்து ஆண்டவரை புறப்பட்டு போகிறதான ஆண்டவர் இந்த பயணத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை சகலவற்றையும் நன்மையாய் ஒழுங்காய் கூடி ஆண்டவரே அப்பா மகனை உமது நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தாவே மகனை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகனுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிறதான அந்த குழந்தைக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த மகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. எப்பொழுதும் இங்கிருந்து ஆண்டவர் புறப்பட்டு போகிறதான ஆண்டவர் இந்த பயணத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை சகலவற்றையும் நன்மையாய் ஒழுங்காய் சகலவற்றையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. கர்த்தரால் இந்த காரியம் வந்ததென்று ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சாட்சி சொல்ல இந்த தேவன் கிருபை தாங்கள். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இப்பொழுதும் ஆண்டவரே என்னை கூட உங்க கருத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் சகல காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அறிதலான ஸ்தோத்திர பலியில் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
இருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் குடும்பமாக சேர்ந்து உம்மை கொண்டாடுகிறோம். உமது தயவுக்காக, இரக்கத்திற்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இவனை இப்பொழுதும் நாங்கள் இங்கிருந்து எல்லோரும் ஏகோபித்து அந்த ஆலயத்தில் போய் சென்று உமது பிரசனத்தில் நாங்கள் உமது நன்மைகளை நாங்கள் ருசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். உமது பிரசனம் அங்கே இருக்க வேண்டும். உமது பிரசனம் இவர்களை இணைக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து எல்லா காரியத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பெண் வீட்டாராகிய நாங்கள் இந்த மாப்பிள்ளை வீட்டாரை மனரம்பியமாய் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே எங்களுடைய மனமகிழ்ச்சி, தேவனே, சமாதானம், ஐக்கியம் இதெல்லாம் தொடர்ந்து நிலைத்திருக்க கடவுள் நீரே தொடர்ந்து நடத்துவீராக. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த காரியங்களிலே மேலோங்கி ஆளுகை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாகும்படியாகவும் இந்த திருமண ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வழிபாட்டு முறைமையிலே முதல் பாடலை பாடுவோம். ஏதெனில் ஆதிமனம் உண்டான நாளிலே என்ற பாடலை என்ற வண்ணமாய் பாடுவோம். மணமக்களை தவிர சபையார் அமரமடி கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மணமகன் மார்டின் பிரேம்குமாரையும் மணமகள் பேர்லி ஷேரனையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் திருமுன்னலில் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையாக கொள்ள வேண்டும் என்று திருமுறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் ஆசீர்வதித்தது போல இந்த திருமணத்தில் நம்மோடு இருந்து ஆசீர்வதிக்க திருசுத்தம் கொண்டுள்ளார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதையும் கேளுங்கள். படைப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவரல்லர், ஒரே உடலாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருப்பாராக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனை என்று செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்படும் நோக்கங்களை சிந்தித்து
அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும், கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டு கொண்ட மனித சுவாப உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்திடவும், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும், இவ்விதமாய் திருமணத்தை மேன்மனதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படையில் நிற்குமே இந்த திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்ட்டின் பிரேம்குமார், வேர்லி ஷேரன் ஆகிய இருவரும் இந்த தூய நிலைமையிலே ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை எப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. மார்ட்டின் பிரேம்குமார், வேர்லி ஷேரன், நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றா இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுது தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகின்றோம். ஜெபம் செய்வோம். நீல் டவுன் பண்ணுங்க. நம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். மார்ட்டின் பிரேம்குமார், வேர்லி ஷேரன் ஆகிய இவரையும் உம்முடைய பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆதலால் இவர்கள் இருவரும் முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும், இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாக பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். மார்ட்டின் பிரேம்குமார் ஆகிய நீர் பேர்லி ஷேரன் ஆகிய இவரை மனைவியாக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திர நீர் பற்றிக்கொள்வீரா? ஆம், பற்றிக்கொள்கிறேன். பேர்லி ஷேரன் ஆகிய நீர் மார்ட்டின் பிரேம்குமார் ஆகிய இவரை கணவராக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திர நீர் பற்றிக்கொள்வீரா? ஆம், பற்றிக்கொள்கிறேன். மணமகனின் பெற்றோரும் மணமகளின் பெற்றோரும் முன்னால் வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மிஸ் ஜெபம் செய்வோம். அன்பு தந்தையை, திருமணம் என்ற நீதியின் வழியாக இணைக்கப்படுகின்ற அன்பு பிள்ளைகளாகிய மார்ட்டின் பிரேம்குமாருக்காக, பேர்லி ஷேரனுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உலகப்புற சிறந்த கல்வி கொடுத்து பெற்றோர் தன் வாழ்வை நிறைவேற்ற வேண்டிய உயர்ந்த கடமையாகிய குடும்ப வாழ்வை அமைத்து தரும்படியாக இதனாலே இந்திய நாட்டின் சட்டப்படியும் தென்னிந்திய திருச்சபை முறைமைப்படியும் நம்முடைய திரு சமூகத்திலே அநேக ஊழியக்காரர் முன்னிலையிலே, இறை மக்கள் முன்னிலையிலே இந்த பிள்ளைகள் கணவன் மனைவி என்ற அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இப்பொழுது பெற்றோர்கள் இந்த இரண்டு பிள்ளையுடைய கரங்களை அவர் கரங்களில் ஒப்புவித்து இந்த நாளிலே துவங்குகின்ற இந்த குடும்ப வாழ்வு இந்த உலகத்திலே வாழும் மட்டுமாக அல்லது இந்த உலகம் அழியும் மட்டுமாக இவருடைய இந்த திருமண வாழ்விலே கொடுக்கும் வாக்கு உண்மையாய் பாதுகாத்து உமக்கேற்ற சாட்சியுள்ள சந்தோஷமுள்ள சமாதானமாக குடும்பமாக திகழத்தக்கதாக நீரே மார்ட்டின் பிரேம்குமாரையும் பேர்லி ஷேரனையும் அவள் எதிர்நோக்கி குடும்ப வாழ்வு ஆசீர்வாதம் தருமாறு அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். மார்ட்டின் பிரேம்குமார் ஆகிய நான், மார்ட்டின் பிரேம்குமார் ஆகிய நான், பேர்லி ஷேரன் ஆகிய உம்மை, பேர்லி ஷேரன் ஆகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இயற்கை நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன்.
பேர்லி ஷேரன் ஆகிய நான், பேர்லி ஷேரன் ஆகிய நான், மார்ட்டின் பிரேம்குமார் ஆகிய உம்மை, மார்ட்டின் பிரேம்குமார் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு, என் கணவராக ஏற்றுக்கொண்டு, இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இயற்கை நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதிகளை கடவுள் கேட்டார், நாமும் கேட்டோம். யாவரும் முழங்காலில் நின்றவர்களாக இரண்டாவது பாடலை நாம் ஜெப நிலையிலே பாடுவோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கலியத்தை அளிக்கின்ற மார்ட்டின் பிரேம்குமார் அவர்களும் இதை அணிந்து கொள்ளும் பேர்லி ஷேரன் அவர்களும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கலியத்தை மணமக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
போய் யார் அமரலாம். உறுதியான நம்பிக்கைக்கும் உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிவிக்கிறேன். உமக்கு அறிவிக்கிறேன். என்னுடைய உள்ளத்தாலும் உடலாலும் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலகப் பொருள் அனைத்தையும் எனது உலகப் பொருள் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உளமாற அணிந்து கொள்கிறேன். என்னுடைய உள்ளத்தாலும் உடலாலும் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலகப் பொருள் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். கை ஹோல்ட் பண்ணி மார்ட்டின், பேர்லி ஷேரன் ஆகிய இவர்கள் கடவுளுக்குன்பாகவும் இந்த திருச்சபைக்குன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் இந்த நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்திற்கும் நாமகாரணராக இருக்கிற எங்கள் பிதாவே, எப்பொழுதும் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிற மார்ட்டின், பேர்லி ஷேரன் ஆகிய இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியறலும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களில் நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். தந்தையாம் கடவுள், திருமைந்தனாம் கடவுள், தூய ஆவியாம் கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கொண்டோக்கி நீங்கள் இவ்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையாலும் நிரப்புவாராக. Happy marriage. God bless you both. ஆசீர்வதித்து மகிழ்ச்சியான எல்லார் வாழ்வின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாக்கிறவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாக்கிறவர். God bless you. Happy married life.
and Pali Sharon உங்கள் இருவருக்கும் இந்த திருமறையை பரிசாக வழங்குகிறோம். இதில் அடிப்படை என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக கடவுளுக்கு உரியவர்களாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் இதை நாம் படிப்பதோடு கூட நிறுத்தி கொள்ளாமல் வாழ்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இதை நாங்கள் பரிசாக வழங்குகிறோம். தொடர்ந்து பாடகர் குழுவினர் வாழ்த்து பாடலை பாடுவார்கள். அமருவோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த திருமண ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற மார்ட்டின், பேர்லி ஷாரன் ஆகிய உங்கள் இருவரையும் வாழ்த்துகின்றேன். இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இன்றைய நாளிலே இந்த திருமண ஆராதனையை சிறப்பிப்பதற்காக நம்முடைய பேராயர் அவர்கள் வருகை புரிய முடியாத ஒரு சூழல், இன்னொரு ஆயருடைய மகளுடைய திருமணத்தையும் நடத்த வேண்டியது இருப்பதனாலே அங்கு சென்றுவிட்டு வரவேற்பிலே உங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதாக அவர்கள் இசைந்துள்ளிருக்கிறார்கள். ஆக அவரின் சார்பிலே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். இங்கே இந்த ஆராதனையை சிறப்பிப்பதற்கு சென்னை பேராயத்தின் உபத்தலைவர் அருள் திரு ஜெயசலன் ஞானாதிக்கம் ஆயர் அவர்கள் திருமண மங்கலத்தை ஆசீர்வதித்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வட்டார தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். நம்முடைய பேராயத்திலே பல்வேறு குருசேகரங்களிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆயர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பேரை சொன்னோன்னா இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். ஆகவே ஒவ்வொருவரையும் நான் திருச்சபையின் சார்பிலே அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய பேராயத்திலே சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற ஆயர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த திருச்சபையிலே முன்னதாக இணை ஆயராக பணியாற்றின மற்றும் சென்னை பேராயத்தின் முன்னாள் செயலராய் பணியாற்றின ரெவரண்ட் E.W. கிறிஸ்டோபர் ஆயர் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி ஆண்டுடைய வார்த்தைகளை இந்த மணமக்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன்.
அதற்கு முன்பதாக திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். திருமிகு மார்ட்டின் பிரேம்குமார், திருமிகு பேரலை ஷேரன் அவர் நல்வாழ்வுக்கென்றும் நம் அனைவரின் நல்வாழ்வுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி திருத்துதர் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் அத்தியாயம் 15 வாக்கியங்கள் 4 முதல் 12 முடிய. திருவார்த்தைகள் 4 முதல் 12 முடிய. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒரு மற்றிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. படிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உரித்தாகுக. தொடர்ந்து ஒரு சிறப்பு பாடலை பாடகர் குழுவினர் பாடுவார்கள். அதனை தொடர்ந்து இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ளப்படும். I come before you today, and there's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. For all you've done in my life, you took my darkness and gave me your light. Thank you, Lord. Thank you, Lord. You took my sin and my shame. You took my sickness and healed all my pain. Thank you, Lord. Thank you,
outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக மார்ட்டின் பிரேம்குமார், பேர்லி ஷேரன் இருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் வாழ்த்து வந்திருக்கிற அனைவருக்கும் ஆயர் பெருமக்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி கொடுப்பதில் எனக்கு அதிகமான மகிழ்ச்சி. ஏன் தெரியுங்களா? சொல்லுங்க மார்ட்டின், உங்கள் அப்பா அம்மா திருமணத்தை யார் நடத்தினது? மணமகனுடைய தாய் தந்தையர் அவருடைய திருமணத்தை ராயப்பட்ட வெஸ்லி ஆலயத்தில் நான் நடத்தினேன். அது என் நினைவுக்கு வருகிறது. சரியா விதியில் மறந்துட்டீங்க. பக்கத்தில் யாரெல்லாம் வந்தால் மறந்துடுறது. இப்போவே நீங்கள் மறந்துட்டீங்க. என்னம்மா இன்னும் எவ்வளோ வருகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே இருக்கின்ற பொழுது அவர் தொடர்ந்து ஆர்கன் வாசித்து கொண்டே இருப்பார். இசை என்றால் அவருக்கு அவ்வளோ பிரியங்க, விட மாட்டாருங்க. மாற்றி இசை தான். நீங்கள் எப்படி இந்த மணமகள் எப்படின்னு தெரியல, இல்லை தாளமும் சுருதியும் ஒன்றா சேரணும், இல்லை சேர்ந்தது தான் பாடல் வரும். இசை. கிறிஸ்துக்கள் அன்பானவர்கள், இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக சில குறிப்புகளை மாத்திரம் நான் நினைவுபடுத்தி மறுத்து விரும்புகின்றேன். தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். அநேக கிறிஸ்துவின் ஆண்டவருடைய திருவுள சித்தத்தின்படி இன்றைக்கு மார்ட்டின் ஷேரன் இருவரும் இந்த திருமணத்தில் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலை எப்படி அமைந்தாலும் ஒன்று, அது கடவுளுடைய சித்தம் என்பதை நாம் உணர வேண்டும். இல்லையா? This is God's will. Now that you're here as husband and wife. ஒரு வேலையெல்லாம் பார்த்துருக்கலாம், நண்பர்கள், உறவினர்கள், எது இருந்தாலும் சரி, அதில் ஒரு உண்மை, கடவுள் மனிதனை அளிக்கிறார். இல்லையா? நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு நான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன். இல்லையா? I will create a suitable partner. வேதம் சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் யார் பெரியவர், மாட்டி சொல்கிறத கேட்கலாமா, இல்லை ஷேரன் சொல்கிறது கேட்பதற்கு இடமே இல்லை. உங்கள் இருவருக்கும் இடையே தலைவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இருவருக்குமே தலைவர் கிறிஸ்து. மாற்றினில் நீங்கள் அது எப்போதும் மனது வராது. அதை தான் அவர் சொல்லுகின்றார்கள். ஏன் இயேசு இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது இல்லையா? அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு போன பிறகு போகிறதுக்கு முன்பாக பேதுரு மீன் பிடிக்க வருகின்றார். இல்லையா? என்ன நடந்தது? ஒன்றும் ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு நான் ஒன்றும் பிடிக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து விட வேண்டும். Christ must be first in your agenda. எல்லாம் தேவைதான். இப்போ கல்வி தேவை, பணம், தொழில் எல்லாம் தேவை. ஆனாலும் முதல் இல்லையா
வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி? கிரைஸ்ட் மஸ்ட் பி ப்ரையாரிட்டி இன் அவர் லைஃப். கிறிஸ்துவே உங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக இருக்கட்டும். முதன்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் சொல்கிறார், அவர் சொல்கிறார் பாருங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அபைடிங் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், இயேசு கிறிஸ்துவில் இணைந்திருங்கள், இயேசு கிறிஸ்துவில் சேர்ந்திருங்கள். அப்போ உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மகிழ்ச்சி. அபைடிங் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக அவர் சொல்கின்றார், யோவான் 15ஆம் அதிகாரம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இரண்டாவது, அபைடிங் இன் த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் என்ன பொருள்? திடீரென்று உங்களுக்கு முன் தோன்றி, பக்தா நீ வேண்டுவது என்ன கேள், அப்படிலாம் பேச மாட்டார். அது திரைப்படத்தில் தான் இல்லையா? இது பர்சனல், எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற அந்த உறவின் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சொல்ற, அப்போ எப்படி கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியும்? எப்படி? வேதத்தை வாசிக்க வேண்டும். எவ்வளோ பிரசங்க நீங்கள் நிறைய கேட்கலாம், ஆனால் வேதத்தை வாசிக்க வேண்டும் தினந்தோறும். தினந்தோறும் நீங்கள், அதான் அவர் சொல்றார், வாசித்தால் என்ன கிடைக்கும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்களுடைய இதயம் கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கின்ற பொழுது அவர் வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசுவார். வார்த்தையின் வழியாக அவர், ஆமாம், வார்த்தையின் மூலமாக எல்லா காரியங்களையும் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ செய்யப்படும். இல்லையா? கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் கேட்குங்கள். இரண்டாவது சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பினால் ஃப்ரூட்ஸ், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது, வாழ்க்கையில் ஆண்டவர் கனி கொடுக்கின்ற வாழ்க்கையை உங்களுக்கு அழைத்திருக்கின்றார். எப்படி? அன்பு, இல்லை? ஆவியின் கனியை நாம் கலாச்சார 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அடுத்தது சொல்றார் பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். How to glorify God. எல்லாம் கிறிஸ்துவ தான். தனியாக நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, செய்யக்கூடாது. பிதாவை மகிமைப்படுத்துவது நல்லது. நீங்கள் பாடுறீங்க, இசைக்கருவியை மீட்டுகின்றார், அதுவும் கடவுளை மகிமைப்படுது. நாம் இருக்கின்ற எந்த பணியை செய்தாலும் அதை முழு மனிதுடன் ஊதியத்திற்காக செய்யாமல் கடவுளுக்கென்று செய்கிறேன் என்ற அந்த உணர்வு நமக்குள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பணி சிறந்த பணியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சிஷ்யராய் இருப்பீர்கள். சாதாரண காரியம் இல்லை. டிசைபிள்ஷிப் என்றது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். கடினமான காரியம். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை வாசித்து யூ மஸ்ட் சரண்டர் யுவர் டோட்டல் லைஃப் இன் த கிரேஷியஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். உங்களை முழுமையாக ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அநேக புதுமைகளை காண்பீர்கள். இல்லையா? ஆமாம், சும்மா வந்துட வானத்தில் கொட்டாது. வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா? தினந்தோறும் வேதத்தை வாசி. இன்று காலையிலே நீங்கள் இருவரும் வேதத்தை வாசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாசித்தான் கேட்க மாட்டேன், ஆனால் வாசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். திருமணம் ஆகி முடித்த உடனே பெண்ணு வீட்டிலேருந்து பெண்ணையும் மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு போய் தனி வீட்டில் விட்டு வந்தாங்க. நீங்கள் இருமான் ப்ரேயர் பண்ணி வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே மனைவி கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள், நான் டிஃபன் பண்ணுறேன். அப்போது அவர் சொன்னார், அம்மா எனக்கு உப்புமா பிடிக்கும்
உப்புமா ரொம்ப பிடிக்கும். சரி நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி யோசிக்கிறோம், ஐயோ உப்புமாவா எப்படி தெரியாதே. இந்தம்மா எப்பவும் அம்மா சமைக்கிறத டேபிளில் வைப்பாங்க, சாப்பிட வேண்டியது, போக வேண்டியது, வர வேண்டியது. அம்மாவுக்கு உதவி செய்வாங்களா? இவங்களும் சொல்லலை, தப்பாக நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? அப்போ உடனே அம்மா கொடுத்த புஸ்தகம் ஞாபகம் வந்தது. ஷெஃப் தாமு எழுதியிருக்கிறார், சமைத்துப்பார். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாங்க, உப்புமா செய்வது எப்படின்னு கடகடன்னு வச்சாங்க. வானிலையை எடுத்து ஸ்டவ்வின் மீது வைக்கும், ஸ்டவ்வின் வச்ச தண்ணீர் ஊற்றவும், கடுகு போடவும், வெங்காயம் போடவும், வேப்பிலையை போடவும், சூடான உடனே ரவாவை போட்டு கிண்டும், சேர்ந்த அளவுக்கு உப்பு போடவும், போட்டாங்க. போட்டு எல்லாம் கலர் போட்டாங்க. ஆனால் அம்மா செய்கிற மாதிரி உப்புமா இல்லை, களி மாதிரி இருக்குது. என்னடா இது களி மாதிரி இருக்குதா, அம்மா செய்கிற மாதிரி இல்லையே. உடனே ஃபோன் பண்ணாங்க, அம்மா அடையாறில் இருக்காங்க. அம்மா என்னம்மா இது மாதிரி உப்புமா என்னடி நீ எப்படி செய்த சொன்னாங்க. நல்லா தானே சரியாக தானே செய்திருக்க, நீங்கள் செய்கிற மாதிரி இல்லாமல் கம்மு மாதிரி இருக்குதுமா. மறுபடியும் சொன்னாங்க, சரி தானே செய்த. மறுபடியும் சொன்னாங்க, சரியாக தானே செய்த, கொஞ்சம் இருமா அப்படின்னு அம்மா யோசிச்சுட்டு, ஏண்டி ஸ்டவ்வை பற்ற வச்சியான்னு கேட்டாங்க. ஐயோ பற்ற வைக்கலையாம்மான்னு. ஏமா பற்ற வைக்கலையா? அது புஸ்தகத்தில் போடலையம்மா. ஆனால் ஹோலி பைபிள், இது மட்டும்தான் ஹோலி பைபிள். நம்ம படிக்கிறதுலாம் இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன், பட் திஸ் புக் கிவ்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? எல்லாம் நீங்கள் எம்எஸ்சி பி தெரியும், தம்பி பி படிச்சு, நீங்கள் என்ன படிச்சுன்னு தெரியாது, எல்லாம் நீங்களும் பி. அடடா சா என்ன இது. ஆமாம், ஆனால் ஹோலி பைபிள் இல்லையா? ஒன்று அபைடிங் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவில் நிலைத்திருங்கள். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் நிலைத்திருங்கள், அபைடிங் இன் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். மூன்றாவது அவர் சொல்லுகின்றார், யோவான் 15ஆம் அதிகாரம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. அவர் முதல்ல சொல்றாரு, நீங்கள் இல்லை, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர். கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? We are not deserving people to receive God's riches in our life. என்ன தகுதி? ஆனால் அவர் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள். அதுதான் பெரிய கஷ்டம். அபைடிங் இன் த லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், கிறிஸ்துவின் வார்த்தையில் நிலைத்திருங்கள், கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருங்கள். ஒருவருக்கொருவர் அன்பில்லாமல் வாழ முடியாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த அன்பை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் மிக சிறந்த முறையில் அவர் அங்கே எழுதி வச்சிருக்கார். நீங்கள் வீட்டில் போன உடனே இதை ஒரு முறை வாசித்துடணும். மார்ட்டின் வாசிங்க சார், 4:13 இல்லையா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். டாலரன்ஸ் அதுதான் இல்லை. டாலரன்ஸ் இல்லைங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. லவ் நெவர் நெவர் ஃபெயில்ஸ். ஆனால் மனிதருடைய அன்பு இயல்பாகவே சுயநலமான அன்பு, செல்ஃபிஷ். எல்லாருடைய அன்பு அதுதான். நீ என்னை நேசித்தால் நான் உன்னை நேசிப்பேன், இல்லைன்னா இல்லை. காரணம் என்ன? இயல்பாகவே பாவம் நமக்குள் இருக்கிறபடியினாலே இந்த ஸ்ட்ரகிள், போராட்டம் நமக்கு உண்டு இல்லையா? இந்த போராட்டம் கடைசி வரைக்கும் நமக்கு உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அது போல் அழகாக சொல்றார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு எங்கள் இதயத்தில் ஊற்றப்பட வேண்டும் இல்லையா? Unless and until you experience the love of Christ in your life, you cannot love others properly or perfectly, and you cannot accomplish anything in this world. Keep it in your mind. You just try to understand the power of Christ's love through the cross. எனக்காக எவ்வளோ பேரெல்லாம் செய்யலாம். எனக்காக மரித்தவர் ஒரே ஒருவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அன்பு இதே மாதிரி எப்போ சிரிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப அன்பானவர் மார்ட்டின். ரொம்ப பேச மாட்டார், சிரிப்பார், ரொம்ப பேச மாட்டார். ரொம்ப ஆமாம்மா உண்மையிலே அன்புமா, போய் சொல்ல. இங்கே நான் 4 வருஷம் என்ன சார் இருந்தேன். அவர் கேட்டு பாருங்கள். ரொம்ப அன்பு, சிரிப்பார். ஆகையினால நீங்களும் அன்பாருங்க. சிறு சிறு காரியத்திற்காக அல்ல, உண்மையாகவே கிறிஸ்துவின் அன்பு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் அங்கே இடையில எதுவுமே இல்லைங்க. இன்னவருக்கும் கடைசியில் இருக்க போகிறோம். நான் பிறந்த பொழுது யாரெல்லாம் என்னை வந்து பார்த்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் இறக்கின்ற பொழுது யாரெல்லாம் என்னை வந்து பார்ப்பார்கள் எனக்கு தெரியாது. இதுதான் வாழ்க்கை. So accept Jesus Christ as your personal Lord and Savior and surrender your total life to the gracious hands of Jesus. Abiding in Jesus Christ, abiding in the word of Jesus Christ, abiding in the love of Jesus Christ. உங்கள் எல்லாரும் நல்லறமாக தேட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் நீங்கள் சார்ந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். சர்வவல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகிய நியமத்தை மனு குடும்பத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கும் அடியார்களான மார்ட்டின் பிரேம்குமார், பர்லி ஷேரன் ஆகிய இவர்களை ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சி ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மைகளாக இருக்க இவர்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் இறைவா. ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தூரில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியார் மார்ட்டின் பிரேம்குமார், பர்லி ஷேரன் இவர்களுடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு தொண்டு புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கும் உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்றைக்கும் ஜீவித்து ஆளுகிற உமது பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையின் ஈவால் மனுக்குலத்தை விருத்தி அடைய செய்கின்ற பரமபிதாவே, இந்த உமது அடியார் புத்திரபாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்துக்கு ஏற்றவர்களாய் வளருவதைக் கண்டு களிக்கூறும் அளவும் தேவ அன்பும் அபிமானம் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ இவ்விருவருக்கும் உமது ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தொடர்ந்து செபிப்போம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளைகளின் வழியிலும் உமது கற்பனையின் எடுத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா காலத்திலும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். வானத்தையும் பூமியையும் படைத்து எங்களை எல்லாம் குடும்பம் குடும்பமாக வாழ வைத்து வருகிற அன்புள்ள தந்தையே, இந்த மகிழ்ச்சியான திருமண
வழிபாட்டுக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, நீரே மார்ட்டினையும் பேர்லியையும் இந்த உலகத்திலே குழந்தைகளாக பிறக்க வைத்தீர், வளர்த்தீர், ஆளாக்கினீர். இதோ இந்த நாளிலேயும் கணவனும் மனைவியுமாக இணையும்படியாக நீ கிருபை தந்த தயவுக்காக நன்றி தெரிவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த திருமணத்துக்காக நாங்கள் எடுத்த முயற்சிகள், ஏறெடுத்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து இந்த நாளிலே இந்த திருமணத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரம் தாமே பெற்றோருடைய முயற்சிகளிலே கூட துணையாக இருந்தீர். அனைத்து ஏற்பாடுகளையும் நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். இப்பொழுதும் இந்த வழிபாட்டில் உம்முடைய அன்பின் கரம் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பிலே ஐக்கியத்திலே வளர்ந்து அனைத்து குடும்ப ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய அன்பின் கரத்தில் பெற்றோரை, வந்திருக்கிற உற்றார் உறவினர்களை, திருச்சபையின் அன்பர்களை உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடும்பம் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு என்பதை நாங்கள் முழுவதுமாய் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய அன்பின் கரத்தினாலே நீரே இவளை கரம் பிடித்து ஆசீர்வாதமான எதிர்காலத்தை தந்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து குடும்ப ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷமாய் வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகின்றோம் அன்புள்ள தந்தையே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீச செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரசன்னத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கும் மணமக்களுக்கும் வேண்டிய சமாதானத்தை கட்டளையிட கடவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் மணமக்களோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. மார்ட்டின், ஷேரன் ஆகிய இவர்களுடைய திருமணத்தை சிறப்பிக்கும்படியாய் வந்திருக்கின்ற ஆயர் பெருமக்களுக்கு மீண்டுமாக திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாமதமாய் வந்தவர்கள் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆசீர்வதியும் கர்த்தரே என்ற பாடலை பாடுவோம். மங்களம் செழிக்க என்ற பாடலை பாடுவோம். இப்பொழுது பாடுகின்ற வேளையிலே மணமக்கள் திருமண பதிவேட்டிலே கையெழுத்திடுவார்கள். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே நேசாவுதியும் சுத்தரே நித்தம் மகிழவே
வீசிரோவான ஜோதி கதிரிங்கே மேசியாயின் மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மண மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடெம்பாக்கி சூழ்ச்சி உம்மிலே தங்கித் தரிக்க ஊக்கம் அருளுமே. ஒற்றுமையாக்கும் நீவரை ஊடாக நீர் நின்றே பற்றோடும் மீது சாய்ந்துமே பாரில் வசிக்கவே வெற்றி பெற்றோடும் இவர் நெஞ்சத்திலே வீட்டாளும் நீவேகராஜனா உற்றவான் ராயசேயத்தே ஓப்பாய் ஒழுகவே பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தருளும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும் மாத்திரளாக இவர் சந்ததியா வந்துதித்தும்மை கர்த்தாவிக்க ஆதேவ கிருபை தீர்மானம் ஆம் போல் அருளுமே. மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு. அன்புள்ளவர்களே, நாங்களே மணமக்கள் சாப்பிட்டு அதற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நேரத்தில் இந்த அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தலப்போதகராக பேராய வைத்திய செக்ரட்டராக முன்னாள் பிஷப் சாப்பியனாக முன்னாள் பேராய செயலாளராக மூத்த பேராய ஆகியோர்களாக
திருநாள் ஆகிறவர்களாக இப்படியாக எங்கள் மேலாயத்தின் ஆய்வுகள் அனைவரும் வந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி. அனைவரையும் கூட பாதி பேரை கபால் மூலமாகவும் பாதி பேரை தொலைபேசி மூலமாகவும் தான் நாங்கள் அழைத்தோம். அவர்களுடைய அன்பு பெரிதாக இருக்கிறது என்பதை இப்பொழுது நான் கண்டேன். நீங்கள் சாட்சிகள் மாத்திரமல்லாமல் எங்கள் திருச்சபையார், எங்கள் இருதரத்தாரின் உறவினர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். எங்கள் நண்பர்களையும் வாழ்த்துகிறோம். விசேஷமாக எங்கள் பாஷை கமிட்டியை வாழ்த்துகிறோம். சங்கத்திற்காகவும் செயலருக்காகவும் நடிகளை இருக்கிறோம். அவர்கள் பல்வேறு நிலைகளில் உதவி செய்திருக்கிறார்கள். எங்கள் ஆலயத்திலே 2 பாடகர் குழுவுக்கு 2 பாடகர் குழுக்களோடும் வந்து அவர்கள் பாடி இசைக்கு எங்கள் வகுப்பிற்காகவும் நாங்கள் நடிகளை எடுக்கிறோம். அவர்களுக்கு தன்மையாக ஏற்று வந்த 3 ஆர்கனைஸ்களுக்காகவும் நாங்கள் நடிகளை எடுக்கிறோம். ஒருவரை விட்டுவிட முடியாது. எங்கள் கோயில்குட்டியார் ராஜாவை விட முடியாது. அவரும் எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இப்படியாக எங்கள் அயலாளத்தார் நண்பர்களையும் நாங்கள் நினைவுகூறும் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. குடித்தன வீரம் குணமுள்ள தாரம் கொடுத்து கொண்டால் அது சம்சாரம். அடக்கமாச்சாரம் அன்பு உதாரம் அன்பு விதனி மனை கலங்காரம். மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோதன சுப வாழ்வு மணவாழ்வு